தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம தொடங்கியிருக்கோங்க. இந்த காணொலியில் ஒரு சிறிய செய்தி நம்ம பார்க்கலாங்க. 12 திருமுறைகள் பாடியவங்களை குறித்து நம்ம பார்க்கலாங்க. முதல் 3 திருமுறை 1, 2, 3 இந்த முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர் அவர்கள் பாடிய தேவாரத்தை தான் 1, 2, 3 திருமுறைகளில் அடக்கியிருக்காங்கங்க. திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் அவர்களால் போற்றப்பட்டவர் தான் திருஞான சம்பந்தர். சீர்காழியில் பிறந்தவருங்க. 4, 5, 6 இந்த திருமுறைகள் நம்ம திருநாவுக்கரச பெருமான் பாடிய தேவாரத்தை தான் 4, 5, 6ஆம் திருமுறைகளில் வச்சுருக்காங்க. திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவர் சமண சமயத்தில் இருந்த பொழுது இவர் தருமசேனர் என்று அழைக்கப்பட்டார். திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். இறைவன் வைத்த பெயர் தான் திருநாவுக்கரசர். இது இவருடைய சிறப்புகள்ங்க. அடுத்தது 7ஆம் திருமுறை நம்ம ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட தேவாரம் தான் 7ஆம் திருமுறைங்க. 8ஆம் திருமுறை நம்ம மாணிக்க வாசகருங்க. அழுது அடியடைந்த அன்ப திருவாத ஊரர் என்று போற்றப்படக்கூடிய மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் தான் 8ஆம் திருமுறையில் இருக்குங்க. 9ஆம் திருமுறை என்பது 9 பேரால் பாடப்பட்ட தொகுப்பு நூலுங்க. 10ஆம் திருமுறை நம்ம திருமூலர் பாடிய திருமந்திரம் தான் 10ஆம் திருமுறைங்க. 11ஆம் திருமுறை அப்படிங்கிறது 12 பேர்களால் பாடப்பட்ட நூல்களின் தொகுப்புங்க. 12ஆம் திருமுறை என்பது சேக்கிழார் பெருமானால் பாடப்பட்ட பெரிய புராணம் தான் 12ஆம் திருமுறையாக இருக்குங்க. இது இன்றைக்கு ஒரு சிறிய செய்தி தான். இது குறித்து விரிவான அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.